அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். பணபலம், படைபலத்தை ஆளுங்கட்சி பயன்படுத்தும் என்பதால் தேர்தலை புறக்கணிக்க முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடைபெறாது என்பதாலும் புறக்கணிக்கப் போவதாக முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பில் வெளியிட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். ஜூலை 10ஆம் தேதி நடைபெறக்கூடிய விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தலில் அதிமுகவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்கின்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வந்த நிலையில் இந்த தேர்தலை, அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார். இன்று பிற்பகல் சரியாக 3:15 மணிக்கு சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமையகத்திற்கு வந்திருந்த எதிர்க்கட்சி தலைவரும் அக்கட்சியின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி மூத்த நிர்வாகிகளோடு ஒரு நீண்ட ஆலோசனையை மேற்கொண்டிருந்தார். அதன் பிறகு அங்கிருந்த செய்தியாளர்களுக்கு இந்த அறிக்கை வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்கக்கூடிய நிர்வாகத்திறனற்ற ஆட்சி தற்போது நடைமுறையில் இருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஜூலை 10ஆம் தேதி நடைபெறவுள்ள விக்கிரவாண்டி தொகுதியின் இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக சொல்லியிருக்கின்றார். அதற்கான காரணமாக தற்போதைய ஆட்சியில் அமைச்சர்களும் திமுகவினரும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகின்றார்கள் என்ற ஒரு காரணத்தை சொல்லியிருக்கின்றார். பணபலம், படைபலத்துடன் பல்வேறு அராஜகங்கள் மற்றும் வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுவார்கள் என்ற ஒரு அச்சம் இருப்பதன் காரணமாகவும் மக்களை சுதந்திரமாக வாக்களிக்க விட மாட்டார்கள் என்று கருதுவதாலும் தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடைபெறாது என்பதன் காரணமாகவே அடுத்த மாதம் 10ஆம் தேதி நடைபெற உள்ள விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த அறிக்கையினை வெளியிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஒரு குடும்பம் மட்டும் அசுர வளர்ச்சி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் அதிகார துஷ்பிரயோகம், அச்சுறுத்தல்கள், வன்முறை மற்றும் சட்டம் ஒழுங்கை சீர்கெடுப்பது, வெற்று வாக்குறுதிகளை வழங்குவது, விளம்பரம் செய்வது முதலான செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் தன்னுடைய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் நல்லாசியோடும் தமிழக மக்களின் பேராதரவோடும் மக்கள் நலன் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வரும் அதிமுக தலைமையிலான ஆட்சி 2026ஆம் ஆண்டு மீண்டும் மலர்வது உறுதி என்பதை அதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதாகவும் அதிமுக பொதுச் செயலாளரும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சியின் பரப்புரைகள் மக்கள் காதுகளிலேயே விழாத அளவிற்கு எதிர்க்கட்சியினர் சிறைபிடிக்கப்படுவதாகவும் மக்களை அடைத்து வைத்தால் மக்கள் அடைக்கப்பட்டிருக்க இடத்திற்கே சென்று மக்களை சந்திப்பேன் என்று தான் எச்சரித்த பிறகுதான் பேருந்துகளில் மக்களை அடைத்து சுற்றுலா அழைத்து செல்லக்கூடிய புதிய பார்முலாவை திமுக அறிமுகப்படுத்தி இருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கின்றார். ஜூலை 10 நடைபெறக்கூடிய விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்தவரை ஏற்கனவே திமுக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு அந்த திமுக சார்பில் போட்டியிடுவோம் என்பது உறுதி செய்திருக்கின்றார்கள். பாமக சார்பில் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். 4 முனை போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் அதிமுக சார்பில் போட்டி இல்லை என்பதை தற்போது தெரிவித்திருக்கின்றார்கள். இடைத்தேர்தலை புறக்கணித்திருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். குறிப்பாக ஆளும் கட்சியினர் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவார்கள் என்ற அச்சம் இருப்பதன் காரணமாக அதிமுக இந்த இடைத்தேர்தலை புறக்கணிக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி இந்த இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்தாலும் கூட 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று மீண்டும் 2026ஆம் ஆண்டு அதிமுக தலைமையில் நல்லாட்சி மலரும் என்ற ஒரு நம்பிக்கையினையும் குறிப்பிட்டு தன்னுடைய அறிக்கையினை வெளியிடுவதாக தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார். இந்த அறிக்கையினை வெளியிட்டிருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பொறுத்தவரை இந்த இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பது இது முதல் முறை அல்ல என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். குறிப்பாக ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்திலேயே அராஜகம் என்றால் திமுக, திமுக என்றால் அராஜகம் என்று குறிப்பிட்டு ஜெயலலிதா அவர்கள் பல இடைத்தேர்தலை புறக்கணித்திருக்கின்றார் என்பதையும் தன்னுடைய அறிக்கையிலே தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற இளையான்குடி, கம்பம், தொண்டாமுத்தூர், பர்கூர், ஸ்ரீவைகுண்டம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை அதிமுக 2009ஆம் ஆண்டு புறக்கணித்ததை நினைவு கூர்ந்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அதே 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான இடைத்தேர்தல் உட்பட திமுக ஆட்சியில் 2009இல் நடைபெற்ற அனைத்து இடைத்தேர்தல்களையும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் புறக்கணித்தார் என்ற தகவலையும் தற்போது நினைவு கூர்ந்து இந்த அறிக்கையினை வெளியிட்டிருக்கின்றார். திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகின்றதோ அப்போதெல்லாம் வன்முறை சம்பவங்கள் தொடர்கதையாக நடைபெறுவதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற தன்னுடைய குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கின்றார். 2006ஆம் ஆண்டு திமுக அரசு போதிய
பலம் இல்லாமல் மைனாரிட்டி அரசாக இருந்த பொழுது சென்னை மாநகராட்சிக்கு நடைபெற்ற தேர்தலில் பல்வேறு தாக்குதல்கள் வெளிப்படையாக நடைபெற்றன என்றும் அவற்றை நினைவு கூறக்கூடிய வகையில் தன்னுடைய குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கின்றார். 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி 19ஆம் தேதி நடைபெற்ற நகராட்சி உள்ளாட்சி தேர்தலிலும் கூட திமுகவினர் பணபலம் படைபலத்துடன் பல்வேறு அதிகார துஷ்பிரயோகங்களையும் வன்முறைகளையும் அராஜகங்களையும் கட்டவிழ்த்து விட்டார்கள் என்று அதன் முடிவில் தங்களை வெற்றி பெற்றதாக அறிவித்துக் கொண்டார்கள் என்றும் ஜனநாயக முறைப்படி அந்த இடைத்தேர்தல் 2022 பிப்ரவரி மாதம் நடைபெறவில்லை என்ற குற்றச்சாட்டையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அண்மையில் நடைபெற்ற ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாள் முதல் மக்கள் பெரும் அதிருப்தியை ஆளும் அரசு மீது வெளிப்படுத்தினார்கள் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதனால் தோல்வி உறுதி என்று தெரிந்த திமுக ஈவு இரக்கமற்ற வகையில் ஜனநாயகத்தின் குரல் வலையை நெறித்தது என்று ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் தொடர்பாக தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருக்கின்றார். திருமங்கலம் பார்முலா என்ற பெயரில் மக்களின் வாக்குகளை விலை பேசியதைப் போல ஈரோடு கிழக்கு பார்முலா என்ற ஒன்றை உருவாக்கி அண்மையில் நடந்து முடிந்த ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தலில் பொதுமக்களை பட்டியல் அடிப்பதை போன்று அருவருக்கத்தக்க ஜனநாயக படுகொலையை அரங்கேற்றினார்கள் என்றும் குற்றம் சாட்டியிருக்கின்றார். இதையெல்லாம் சுட்டிக்காட்டி, அதாவது 2009ஆம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது அதிமுக 5 இடைத்தேர்தல்களை புறக்கணித்திருந்தது. ஸ்ரீவைகுண்டம், பர்கூர், தொண்டாமுத்தூர், இளையான்குடி, கம்பம் உள்ளிட்ட அதிமுக வலிமையாக இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளை எல்லாம் குறிப்பிட்டு அந்த தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடைபெற்ற பொழுது கூட ஜெயலலிதா அவர்கள் அந்த இடைத்தேர்தல்களை புறக்கணித்திருந்தார். திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவார்கள் என்ற கருத்தை திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுதெல்லாம் ஜெயலலிதா அவர்கள் சொல்லி இருக்கின்றார் என்பதையெல்லாம் நினைவு கூர்ந்து இந்த அறிக்கையினை வெளியிட்டிருக்கின்றார் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி. அதே நேரம் இந்த இடைத்தேர்தலை தாங்கள் புறக்கணித்தாலும் கூட 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியில் அமரும் என்பதை தொண்டர்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று தற்போது ஆளும் கட்சியினுடைய அமைச்சர்கள் திமுகவினர் ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகின்றார்கள், பணபலம் படைபலத்துடன் பல்வேறு அராஜகங்கள் மற்றும் வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுவார்கள் என்ற அச்சம் இருப்பதன் காரணமாகவும் மக்களை சுதந்திரமாக வாக்களிக்க விட மாட்டார்கள் என்பதாலும் தேர்தல் சுதந்திரமாக நியாயமாக நடைபெறாது என்பதாலும் ஜூலை 10ஆம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிக்கின்றது என்பதற்கான ஒரு முக்கிய அறிவிப்பினை தன்னுடைய கட்சியின் மூத்த நிர்வாகிகளோடு இணைந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேர ஆலோசனைக்கு பிறகு அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று இடைத்தேர்தல் என்று வந்தாலே ஈரோடு கிழக்கு தொகுதியை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய அவர் அள்ளி இறைக்கப்பட்ட பணம், மது, கொலுசு, குக்கர், தங்கக்காசு போன்ற பல்வேறு பரிசு பொருள்களுடன் எல்லாவற்றையும் தாண்டி திமுகவினர் மிரட்டி அப்பாவி மக்களை பெருமளவில் அச்சுறுத்துகின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் தன்னுடைய அறிக்கையிலே தெரிவித்திருக்கின்றார். மக்களை அடைத்து ஈரோடு கிழக்கு தொகுதி முழுவதும் பரவலாக மக்கள் அடைப்பு முகாம்களை உருவாக்கினார்கள். அந்த இடத்திற்கு வர மறுத்த அப்பாவி மக்கள் திமுகவினரால் ஈரோடு கிழக்கு தொகுதியில் மிரட்டப்பட்டார்கள். அவ்வாறு அடைத்து வைக்கப்பட்டிருந்த மக்களுக்கு காலை மதிய உணவும், வீட்டுக்கு செல்லும் பொழுது வீட்டில் உள்ள அனைவருக்கும் இரவு உணவும் பல்வேறு பரிசு பொருள்களும் வழங்கி ஜனநாயக படுகொலையை ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலிலே திமுகவினர் நடத்தியிருந்தார்கள் என்றும் குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் இதுபோன்ற காரணங்களால் ஈரோடு கிழக்கு தொகுதியை போன்று இந்த தேர்தலும் விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தலும் அராஜகங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உள்ளதாக கருதுவதன் காரணமாக இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதே நேரம் அதிமுகவை பொறுத்தவரை கடந்த காலங்களில் பலமுறை இடைத்தேர்தலை புறக்கணித்திருக்கின்றது. குறிப்பாக திமுக ஆட்சியில் இருந்த பொழுது இடைத்தேர்தலில் அராஜகம் நடப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிட்டு ஜெயலலிதா அவர்களே அதிமுகவை போட்டியில் இருந்து விலக்கிக் கொண்டு இடைத்தேர்தலை புறக்கணித்திருந்தார் என்று நினைவு கூர்ந்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற இளையான்குடி, கம்பம், தொண்டாமுத்தூர், பர்கூர், ஸ்ரீவைகுண்டம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் மட்டுமல்லாமல் அதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலையும் திமுக ஆட்சியில் நடைபெற்ற சூழ்நிலையில் ஜெயலலிதா அவர்கள் புறக்கணித்திருந்தார், அதிமுக புறக்கணித்திருந்தது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதே போன்று புதிய அரசு அமைந்த பிறகு, அதாவது தற்போதைய அரசில் 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி 19ஆம் தேதி நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திமுகவினர் பணபலம் படைபலத்துடன் பல்வேறு அதிகார துஷ்பிரயோகங்களை செய்ததாகவும் வன்முறைகள் அராஜகங்கள் நடைபெற்றதாகவும் தன்னுடைய குற்றச்சாட்டாக பதிவிட்டிருக்கின்றார். இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரை 4 முனை போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதிமுக களத்தில் நிற்கும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அதிமுக இது போன்ற
காரணங்களை சுட்டிக்காட்டி இந்த தேர்தல் களத்திலிருந்து இடைத்தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்ற ஒரு முடிவினை அறிவித்திருக்கின்றார்கள். நடைபெற்று முடிந்த மக்களவை தேர்தலில் அதிமுக பல இடங்களில் 3வது இடம் அல்லது 4வது இடத்திற்கு சென்றிருந்தது. எனவே இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுமா என்கின்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு பல்வேறு தரப்பினராலும் அரசியல் ரீதியாக முன்வைக்கப்பட்டு வந்தது. அந்த எதிர்பார்ப்புகளுக்கிடையே தற்பொழுது இந்த ஒரு முக்கியமான முடிவினை அதிமுக மேற்கொண்டிருக்கின்றது.